and welcome to Shal's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு காஷ்மீரி டிஷ் பார்க்க போறோம். இது பேரு டமாட்டர் பைங்கன். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய சைஸ் தக்காளி, பெங்களூர் தக்காளி. இது வந்து நீட்ட கத்திரிக்காய் 3 எடுத்துர்க்கேன். உங்களுக்கு அந்த பெரிய பெங்களூர் கத்திரிக்காய் கிடைச்சா கூட எடுத்துக்கலாம். அது தவிர தேவையான பொருட்கள் குக்கிங் ஆயில், இது கொஞ்சம் சோம்பு பொடி, கரம் மசாலா, உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ செய்யும் முறை பார்த்தலாம். முதல்ல கத்திரிக்காவை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பேனை போட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுருங்க. இது நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் 80% வேகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா குக் ஆகிட்டுருக்கு கத்திரிக்காய். நான் சொன்ன மாதிரி 80% வரைக்கும் விட்டுருங்க, சாஃப்டாகிற வரைக்கும். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். அடுத்தது தக்காளியை போடுவோம். இப்போ கத்திரிக்காய் எடுத்து வச்சாச்சு. அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ தக்காளியை போட போகிறோம். இதில் பெருங்காயம், உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, சோம்பு பொடி கொஞ்சம் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், ஜீரக பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது ரொம்ப நேரம் குக் ஆகணும். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வடியணும். அது வரைக்கும் விட்டுருங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தக்காளி நல்லா வேகணும். அது வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது, வாசம் தூக்குது. இப்போ சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போது நல்லா எல்லா மசாலாவும் சேர்ந்து வந்துடுச்சு. இதில் நம்ம கத்திரிக்காவை போட போகிறோம். கத்திரிக்காயில் நிறைய எண்ணெய் இருக்குது ஆல்ரெடி, அதனால் அந்த எண்ணெய் விடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்ருங்க. இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுருங்க, மசாலாலாம் இறங்கட்டும். கத்திரிக்காயில் நல்லா மசாலா ஏறிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐட்டம் வந்து புலாவுக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான டமாட்டர் பைங்கன் தயார். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.